ஹாய் ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நாள் எனக்கு 7 மணி போல தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா எஸ்டர்டே ரொம்ப லேட்டாக தான் தூங்கணும். பாப்பாக்கு வேறு உடம்பு சரியில்லை. மந்த்லி ஒன்ஸ் எங்களுக்கு டாக்டர் கிட்ட மொய் வைக்கலன்னா எங்களுக்கு இந்த மந்த் இன்கம்ப்ளீட்டாக தான் முடியும். அதே மாதிரி தான் இந்த மந்த்தும் போயிட்டு டாக்டர் கிட்ட ஃபீஸ் கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம கொஞ்சம் க்யூரான மாதிரி இருக்குது. அது என்ன டிசைனோ தெரியல. உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த மாதிரி நடந்திருக்கான்னு சொல்லுங்கள். உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதை நான் லேட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இங்கே நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, நம்ம சக்ஸஸ் ஆகணும்னா அதுக்கு நேரம் வரணும், டேலண்ட் இருக்கணும், மோஸ்ட்டாக லக் வேணும். அப்படி இருந்தால் தான் நம்மளால் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்னு நினைக்கிறோம். நானுமே ஒரு காலத்தில் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். நம்மக்கிட்ட என்ன இருக்குது, நம்மளுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு நானும் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ நம்ம ஒரு விஷயம் செஞ்சுட்டே இருக்கோம், அதுக்கப்புறம் வேறு ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் அதில் டைவர்ட் ஆகி அதில் போய்ட்றோம். அதுக்கப்புறம் வேறு ஒரு விஷயம் வரப்போ அதில் டைவர்ட் ஆகிடும். இதுதான் நம்ம பண்ணுற மிஸ்டேக்கு. நம்ம ஒரே விஷயத்தை அதுலேயே நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம பண்ணோன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக முடியும். நம்ம டைவர்ட் ஆகி நம்ம வேறு ஒரு விஷயம் புதுசாக வருதுன்னா அதில் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி போயிடுறதுனால நம்ம செஞ்சுட்டு இருக்க வேலையும் டிஸ்டர்ப் ஆகுது, நம்ம இதுக்கப்புறம் செய்கிற வேலையும் டிஸ்டர்ப் ஆகுது. அதனால நம்மளால சக்ஸஸ் ஆக முடியாமல் அப்படியே நம்ம நின்றுட்டு இருக்கோம். ஒரே விஷயத்துலேயே ஃபோக்கஸ் பண்ணால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஒன்றுக்கு ஒன்று பெட்டராக தான் இருக்கும். நம்ம இப்படியே மாற்றிட்டு இருந்தோம்னா நம்மளால் எதுவுமே ஆக முடியாது. நம்ம ஒரே விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம திரும்ப அதிலே பண்ணோன்னா அதில் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு நினச்சி இப்போ ஒரே விஷயத்துலேயே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவேன். சக்ஸஸ் ஆனால் கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். நம்ம பண்ணுற இன்னொரு மிஸ்டேக் என்னென்னா, வெயிட் பண்ணுறோம்ல, அதுதான் ரொம்ப பெரிய தப்பு. நாளைக்கு பண்ணலாம், நாளை கழிச்சு பண்ணலாம், இவங்க சப்போர்ட் பண்ணுறப்ப நம்ம பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதுதான் ரொம்ப பெரிய தப்பு. நம்ம இன்றைக்கே தொடங்குங்க. ஒன்று யோசிச்சிங்களா, அது இன்றைக்கே தொடங்குங்க. அப்படி பண்ணால் தான் அது சக்ஸஸ் ஆக முடியும். நாளைக்கு பண்ணலாம், நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதுவே மறந்துடுவீங்க. நம்ம லைஃப்பில் நிறைய சக்ஸஸ் பர்சனை பார்த்துருப்போம். அவங்கள பார்த்துட்டு நம்ம இவங்கள மாதிரிலாம் நம்மளால் ஆக முடியாது, அவங்களுக்கு டேலண்ட் இருக்குது, அவங்களுக்கு லக் இருக்குது, அதனால அவங்க ஜெயிச்சிட்டாங்க, நம்மளாலாம் அது ஆக முடியாது அப்படின்னு நம்ம நினைப்போம். அது ரொம்ப பெரிய தப்பு. அந்த மாதிரி நினைக்கக்கூடாது. அவங்களும் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நம்மள மாதிரி தான் இருந்திருப்பாங்க. இது நமக்கு வருமா வராதா, நம்மளால முடியுமா முடியாதா அப்படின்னு நிறைய யோசிச்சிருப்பாங்க. பட் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால அவங்க இப்போ சக்ஸஸ் பர்சனாக இருக்காங்க. நீங்களும் இறங்குங்க, முழு மூச்சா செயல்படுங்க. அது ஒர்க் ஆகட்டும், இல்லை பிஸ்னஸ் ஆகட்டும், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச எந்த வேலையாகட்டும், இன்றைக்கே தொடங்குங்க. வெயிட் பண்ணாதீங்க. ஒரு 1 இயர் கழிச்சு நம்ம அன்றைக்கி தொடங்கியிருந்தோம்னா நம்ம கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகியிருப்போம். நம்ம தொடங்காததுனால தான் நம்ம இப்போ அப்படியே உட்காந்துட்ருக்கோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம அப்போ தொடங்கினால இப்போ நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கணும். நம்ம அப்போ ஸ்டார்ட் பண்ணது இன்றைக்கி கை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷப்படணும். அந்த அளவுக்கு நம்ம வளரணும். மோட்டிவேஷனுக்காக காத்திருக்காதீங்க, நீங்களே மற்றவங்களுக்கு மோட்டிவேஷனாக மாறுங்க. இங்கே நிறைய பேர் இருக்காங்க பெண்களை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு. பட் அதெல்லாம் காதில் வாங்காதீங்க. நீங்கள் வீட்டில் இருக்கிறதுனால நீங்கள் எதுவும் செய்யலன்னு இல்லை. காலையில் எழுந்ததும் எல்லாருக்கும் டீ போட்டு கொடுக்கறதுல தொடங்கி ஆஃபீஸ் லஞ்ச் பேக்கிங், குழந்தைங்களை ரெடி பண்ணுறது, வீடை சுத்தம் பண்ணுறது, சமையல் செய்கிறது அப்படின்ற மல்டி டாஸ்கிங் வேலை பண்ணிட்டு இருக்கீங்க. லீவ் இல்லாத ஃபுல் டைம் ஜாப், சேலரி இல்லாத லைஃப் டைம் ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. பட் இது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. மற்றவங்க புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ அதெல்லாம் நினச்சிட்டு இருக்காதீங்க. நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். நம்ம இந்த வீட்டில் இல்லைன்னா இந்த வீடாக இருக்காது. அது மட்டும் உண்மை.